Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் அரே பாப் மெத்தடோட யூஸ் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் இது என்னோட ஜாவாஸ்கிரிப்ட் கோட் அண்ட் இது என்னோட HTML எலமெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து நான் ஐடி நேம் வந்து பேராவும் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ. அண்ட் அதுக்கப்புறம் பேரா எலமெண்ட் அப்படின்ற வேரியபிளில் பேரா அப்படின்ட்டு ஐடி நேம் வச்சுருக்க இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நான் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கெட் எலமெண்ட் பை ஐடினா என்ன அண்ட் இந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது இதை பற்றிலாம் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பேரா எலமெண்ட்டோட இன்னர் HTML இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டோட டெக்ஸ்ட்டை வந்து நான் இங்கே இருக்கிற அரேயோட லாஸ்ட் ஸ்ட்ரிங் வேல்யூவாக இங்கே வந்து கொடுத்துருக்கேன். நம்ம அரேயோட லாஸ்ட் ஐட்டம் வேல்யூ வந்து அந்த பேராகிராஃப் எலமெண்ட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி அரேயில் லாஸ்ட் வேல்யூ வந்து ஷங்கர் அப்படின்னு இருக்கு. இங்கே நம்ம பேராகிராஃப் எலமெண்ட்லையும் ஷங்கர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. அண்ட் இப்போ நம்ம கன்சோலில் அரே வந்து பார்க்கலாம். அரேயில் வந்து மொத்தம் 4 வேல்யூஸ் வந்துருக்கு. முருகன், கணேஷ், சுபாஷ், சங்கர் அப்படின்ட்டு 4 வேல்யூ இருக்குது. இப்போ பாப் மெத்தட் பற்றி பார்க்கலாம். இந்த அரே பாப் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட அரேயோட லாஸ்ட் ஐட்டமை வந்து ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் அரே பாப் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த அரேயிலேருந்து நீங்கள் பாப் மெத்தட் வந்து கால் பண்ணுறீங்களோ அந்த அரேயோட லாஸ்ட் ஐட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷங்கர்ன்னு இருக்க இந்த லாஸ்ட் ஐட்டம் வந்து ரிமூவ் ஆகிடும். அண்ட் இந்த பாப் மெத்தட் வந்து உங்களோட ஒரிஜினல் அரேயை வந்து சேஞ்ச் பண்ணும். அண்ட் அரே பாப் மெத்தடோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். அரே வேரியபிள் நேம் கொடுத்துட்டு டாட் பாப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் இதை கால் பண்ணணும். இதுதான் சின்டாக்ஸ். ஸோ இதை வந்து நான் ஏன் இங்கே கால் பண்ணலன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா பேராகிராஃப் எலமெண்ட்டோட இன்னர் HTML, அதாவது இந்த பேராகிராஃப் டேக்கோட இன்னர் HTML வந்து நம்ம அரேயோட லாஸ்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஐட்டம் சங்கர் அப்படின்ட்டு அது டிஸ்பிளே ஆகுது. நான் அரே டாட் பாப் அப்படின்ட்டு இங்கே ஆட் பண்ணனா இதுக்கப்புறம் இந்த லைனுக்கு அப்புறம் தான் நம்ம ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். இனிஷியலாக நம்ம ஷங்கர் அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். நம்ம பேராகிராஃப் எலமெண்ட்டில் ஷங்கருன்னு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்து தான் நம்ம அரே டாட் பாப்புங்கிற மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த கோடுக்கு மேலே இருக்கிற சேஞ்சஸ்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனுக்கு மேலே வந்து இந்த அரே டாட் பாப் மெத்தட் வந்து கால் பண்ணுறேன். அண்ட் இதை சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சுபாஷ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இங்கே ஷங்கர் அப்படின்ற லாஸ்ட் வேல்யூ வந்து நம்ம பாப் மெத்தட் யூஸ் பண்ணதுமே ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கன்சோலில் வந்து அரே பார்க்கலாம். இப்போ அரேயில் வந்து 3 வேல்யூஸ் தான் இருக்குது, முருகன், கணேஷ், சுபாஷ். ஸோ இப்போ உங்களுக்கு பாப் மெத்தடோட யூஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அரேயோட லாஸ்ட் ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ணோன்னா இந்த பாப் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.